எம் மண்ணின் மகத்தான கவிஞர் பத்மஸ்ரீ சிற்பி ஐயா அவர்களுக்கும், எம் மண்ணின் மகத்தான தலைவர் பி கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இன்று விருது பெறும் அன்பு நண்பர்கள் அத்துணை பேருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். சிற்பி இலக்கிய விருது 2024ஆம் ஆண்டுக்கான விருதை பெறுகின்ற கவிஞர் அமுதபாரதி அவர்களை அறிமுகம் செய்வதில் மனமகிழ்ச்சி கொள்கிறோம். ஓவியக் கவிஞர் என தன் புகழ் நிறுவிய பெருமைக்குரிய கவிஞர் அமுதபாரதி 1939ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் மாமண்டூரில் பிறந்து தாயுமானவன் என்ற இயற்பெயர் கொண்டவர் கவிஞர். ஓவிய உலகில் அமுதோனாக திகழ்ந்து கவிதை களம் கண்டபோது அமுதபாரதி என அழைக்க பெற்றார். சித்திரக்கார புலியாக விளங்கியவரும் சோழர் வரலாற்று பாத்திரங்களை தூரிகை முனையால் வாழ வைத்தவருமான ஓவியர் மணியம் அவர்களிடம் பள்ளி படிப்புக்கு பின் 4 ஆண்டுகள் குருகுலவாசம் புரிந்து ஓவியக்கலை வல்லவரானார். தன் குருநாதருடன் பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் கலைப்பணியாற்றிய சிறப்பும் பெற்றார். அமுதோன் என்ற ஓவியரை தமிழ் பத்திரிகை உலகம் உச்சிமேல் வைத்து கொண்டாடியது. விரல்களின் இந்த வித்தகம் காரணமாக கவியரசு கண்ணதாசன் நடத்திய கண்ணதாசன் இதழின் அனைத்து வடிவமைப்பு அலகுக்கும் இவரை பொறுப்பாக்கினார் கவியரசர். அந்த இதழில் கவிதைகள் எழுதத் தொடங்கிய போது அது 1968ஆம் ஆண்டு இவரை ஓவியக் கவிஞர் என அழைத்து மகிழ்ந்தார் கண்ணதாசன் அவர்கள். தொடர்ந்து எழுத்தாளர் பகீரதன் ஆசிரிய பொறுப்பில் வெளிவந்த அருட்செல்வரின் ஓம் சக்தி இதழில் 10 ஆண்டுகள் வடிவமைப்பாளராக பணிபுரிந்தார். உவமை கவிஞர் சுரதாவின் பேரன்புக்கு பாத்திரமாய் விளங்கிய கவிஞர் அவராலேயே அமுதபாரதி என்ற அழகிய பெயருக்கு உரியவரானார். அவரிடம் கொண்ட ஈடுபாட்டால் 100 சுரதா என்ற நூலை கவிதையில் எழுதி அவரை கொண்டாடினார். தமிழில் கவிக்கோர் அப்துல் ரஹ்மானுக்கு பிறகு புள்ளிப்பூக்கள் என்ற நூலின் மூலமாக ஹைக்கூ கவிதை முன்னோடியானார். உதய காலங்கள் 1982ஆம் ஆண்டில், இணை தேடும் இதயம், மன்மத ராகங்கள், நிகழ்கால மேகங்கள் 1984ஆம் ஆண்டில், ஐக்கூ அந்தாதி 1989ஆம் ஆண்டில், ஐக்கூ அருவிகள் 1998இல், ஐக்கூ விதைகள் 100 நிலா எனும் நூலை 1999 என இந்த கவிமுகில் பொழிந்த கவிதை மலைப்பொழிவுகள் ஏராளம். 80 கடந்தும் இன்னும் பொழிகிறது அமுதபாரதி என்கிற காலமேகம். தமிழ் இலக்கிய உலகம், கலை உலகம் வாரி அணைத்து கொண்ட கவிஞர் அமுதபாரதி பெற்ற விருதுகள் பல. தமிழ்நாடு அரசின் பாவேந்தர் விருது 1991ஆம் ஆண்டு, சென்னை கம்பன் கழக விருது 2023ஆம் ஆண்டு, கலைஞர் பொற்கிளி விருது 2014ஆம் ஆண்டு, கண்ணதாசன் MS விஸ்வநாதன் அறக்கட்டளை கவியரசர் விருது 2012ஆம் ஆண்டு, இலக்கிய வீதி வாழ்நாள் சாதனையாளர் விருது, சௌமா இலக்கிய விருது, பொற்றாமரை விருது என பல்வேறு இலக்கிய அமைப்புகளின் விருதுகள் பெற்ற சிறப்புக்குரியவர் ஓவியக் கவிஞர் அமுதபாரதி அவர்கள். ஓவியமும் காவியமும் செம்புலப்பெயல் நீர் போல ஒன்றி கலந்த கலைமலிந்த கவிஞர் அமுதபாரதி அவர்களுக்கு சிற்பி இலக்கிய விருது 2024 தந்து பெருமை கொள்கிறது சிற்பி அறக்கட்டளை. வாழ்த்துக்கள் அவருக்கு. சிற்பி இலக்கிய விருது 2024 பெறும் கவிஞர் நாவே அருள் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முற்போக்கு இலக்கிய களத்தின் தீரா நதியாய் இயங்கும் சிறப்புக்குரிய கவிஞர் நாவே அருள் அவர்கள் 1960ஆம் ஆண்டு தென்னார்காடு மாவட்டம் திண்டிவனம் அருகிலுள்ள நாரை ஏரிக்குப்பம் என்ற சிற்றூரில் பிறந்தவர் கவிஞர் அருள். கவிஞர் இந்திரனை கவியுலக ஆசானாக கொண்டவர். MCom, MA ஆங்கிலம், B.Ed, CAIIB பட்டங்கள் பெற்ற கவிஞர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் மாநில குழு உறுப்பினராகவும் சென்னை மாவட்டத்தின் நிர்வாக பொறுப்பாளராகவும் விளங்கி வருகிறார். அதே சமயம் பாரதி புத்தகாலயத்தின் bookday.in இணையதழின் கவிதை ஆசிரியராகவும் திகழ்கின்றார். ஆயுதம் 2007ஆம் ஆண்டு, வெயிலுக்கு இன்னொரு பெயர் மலை 2017ஆம் ஆண்டு, பச்சை இரத்தம் 2022ஆம் ஆண்டு, கையடக்க கவிதைகள், வரம் வாங்கிவிட்டு கடவுளை கொன்றவர்கள் 2023ஆம் ஆண்டு, கிராம்சி புரண்டு படுக்கிறார் 2023 ஆகிய கவிதை நூல்களை படைத்துள்ளார். மற்றவை நேரில் இந்திரஜாலம் கட்டுரை தொகுப்புகளையும் தந்தவர். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பல கவிஞர்கள் எழுதிய தொகுப்பான முகமூடிக்குள் மறைந்திருக்கும் கோரை பற்கள், விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து 60 கவிஞர்கள் எழுதிய தொகுப்பான கலப்பை புரட்சி என்ற அருமையான 2 கவிதை தொகுப்புகளின் தொகுப்பாசிரியராகவும் கவிஞர் விளங்குகின்றார்.
தமிழகத்தின் புகழ்வாய்ந்த இதழ்கள் அனைத்திலும் கவிஞர் அருளின் கவிதைகள் இடம்பெற்று வருகின்றன. இவருடைய பச்சை ரத்தம் நூலை த ஹார்வெஸ்ட் அண்ட் ஆஃப்டர் என தில்லி ஆத்தர்ஸ் பிரஸ் மொழிபெயர்த்துள்ளது. அரசியலை கலையழகோடு சொல்லவும் வாழ்வியலை நேர்த்தியுடன் காட்சிக்கு வைக்கவும் வல்லவை அருளின் கவிதைகள். சாகித்ய அகாடமி, வானொலி, தொலைக்காட்சி நிறுவனங்கள் என இலக்கியத்தை மெருகேற்றும் வாய்ப்பான இடங்களில் எல்லாம் களமாடிய சிறப்புக்குரியவர் கவிஞர் அருள் அவர்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், NCBH பதிப்பகம் ஆகிய அமைப்புகளின் விருதுகள், தாமு ஏகாசா விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, சௌமா இலக்கிய விருது, புதுமை ஞானராஜா, மகிமை செல்வி விருது என புகழ்மிக்க விருதுகள் பலவற்றையும் வென்றவர் நாவே அருள் அவர்கள். ஆணித்தரமான கருத்துகளின் களஞ்சியமாகவும் வளமான கவித்துவத்தின் வார்ப்படமாகவும் விளங்கும் கவிதைகளை படைத்து வரும் கவிஞர் நாவே அருள் அவர்களுக்கு சிற்பி இலக்கிய விருது 2024 அளித்து பெருமிதம் கொள்கிறது சிற்பி அறக்கட்டளை அவர்கள். அன்புடன் வாழ்த்துகிறோம் உங்கள் கரவொலியோடு. சிற்பி இலக்கிய பரிசு 2024 பெறும் கவிஞர் புன்னகை பூ ஜெயக்குமார் அவர்களை அறிமுகம் செய்வதில் மனமகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறோம். இனிய நண்பர், பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் பெருமை மிகு ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர். அவரை அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறேன். மாணவர்களை மாணிக்கங்களாக உருவாக்கும் நல்லாசிரிய பணியில் சிறந்து விளங்கியவாறே கவிதை உலகிலும் முத்திரை பதித்து வருபவர் கவிஞர் புன்னகை பூ ஜெயக்குமார். 1977 ஆண்டு பொள்ளாச்சியில் பிறந்த கவிஞர் கோவை மாவட்டம் ஆனைமலையில் VRT அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கணினி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். MCA, MPhil, B.Ed பட்டதாரியான ஜெயக்குமார் கடந்த 14 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 100% மாணவர் தேர்ச்சி என்ற சாதனையை படைத்தவர். இச்சிறப்பு காரணமாக தமிழக அரசின் மாநில நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வென்றவர். தினமலர் நாளிதழ் வழங்கும் லட்சிய ஆசிரியர் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், இளைஞர்கள் நலனுக்காக படிகள் அறக்கட்டளை நிறுவி நற்பணிகள் செய்து வருகின்றார். இவ்வறக்கட்டளை படிகள் படிப்பகம் என்ற நூலகத்தை நிறுவி நடத்துகிறது. மாணவர்களிடையே வாசிப்பு உணர்வை வளப்படுத்தும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றார். கவிதை இயக்கமான பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் தீவிர பணிபுரிவதோடு பல கவிதை நூல்களின் ஆசிரியராகவும் விளங்குகின்றார். இவர் முதல் படி 2014 ஆண்டு, தூரிகையின் பிஞ்சு பாதங்கள் 2017 ஆண்டு, ஒளிப்பசி 2022 ஆண்டு, அதே ஆண்டில் வேர்களின் பிடியில் கால்கள் எனும் கவிதை நூல், சித்தாளம்மல் எனும் கவிதை நூல், கணவாய் திரும்பும் குதிரைகள் 2023 ஆண்டு ஆகிய 6 நூல்களை படைத்து தந்துள்ளார். தன்னம்பிக்கை உரையாளரான கவிஞர் மனிதநேய செம்மல் விருது, மகாகுரு விருது, சாதனை ஆசிரியர் விருது, தேசிய கட்டமைப்பாளர் விருது போன்ற ஆசிரிய பணி பொதுப்பணிகளுக்காக பெற்றுள்ளார். தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடையின் பாலு மகேந்திரா நினைவு விருது, கள்ளக்குறிச்சி மாவட்ட தமிழ்ச்சங்க விருது, சௌமா இலக்கிய விருது என இலக்கிய படைப்புகளுக்காக பெற்ற விருதுகள் பல. சமூக பணி, ஆசிரிய பணி, படைப்பு பணி என பல்துறைகளிலும் வியப்புறு நற்பணிகளை ஆற்றி வரும் புன்னகை பூ ஜெயக்குமார் அவர்களுக்கு சிற்பி இலக்கிய பரிசு 2024 தந்து பெருமிதம் கொள்கிறது சிற்பி அறக்கட்டளை. வாய்ப்புக்கு நன்றி.